எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் எபிக் சமையலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எபிக் சமையல்ல பெங்காலி ஸ்டைல்ல சிக்கன் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பெங்காலி கரம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை இதை வறுத்து அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இன்னைக்கு நான் 2 லெக் குவார்டர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் சிக்கன் வேணாலும் எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து 1/2 கப் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் சால்ட், கியூப் சைஸில் நறுக்குன 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி 15 to 20 மினிட்ஸ் இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பெங்காலி சிக்கன் கறி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதோடு சேர்த்து 3 கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, 4 பட்டவத்தல் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சியும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வேகிறதுக்காக 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பெங்காலி கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. சிக்கன்ல இருந்து வர தண்ணியே போதும். உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 25 to 30 மினிட்ஸ் இதை குக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள சிக்கன் வெந்துடும். ஆஹா, நம்ம டேஸ்டியான பெங்காலி சிக்கன் கறி ரெடி. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த லைக் பட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுங்க. உணவே மருந்து. நன்றி.